டெய்லி மீடியா முன்னாடி போயிட்டு ஒரு கருத்து சொன்னா மீடியாவா சீட் ஷேரிங் பண்ணி கொடுக்க போறாங்க? தொகுதியை ஒதுக்க போறது மீடியாவா கூட்டணி கட்சிகளா? சொல்லுங்க, நீங்க பண்ணி கொடுக்க முடியுமா? எங்களுக்கு ஒரு தொகுதி அதிகமா வாங்கி கொடுக்க முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? கருத்துக்களை சொல்லலாம். எந்த நேரத்தில் எப்போ தன்னுடைய கருத்தை சொல்லணும். பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு அவர் மிகப்பெரிய இதயம் படைத்தவர். யாரையும் அவர் விட்டு கொடுக்கல. இன்னும் அரவணைச்சு தன்னுடைய குடும்பமா நடத்திட்டு போறார் இந்த கூட்டணியை. இது சக்சஸ்ஃபுல் அலைன்ஸ், இந்தியா அலைன்ஸ் என்பது. எங்க அகில இந்திய தலைமை என்ன கேட்குதோ, என்ன வழிகாட்டுதோ நாங்க சொல்லுவோம். அதை கண்டிப்பா அவர் செய்து கொடுப்பார். அது எங்களுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனை. அதை போய் நான் ஊடகத்தில் இப்போ எதுவுமே முடிவு வராது மட்டும் சொல்ல முடியாது. ஓகே, தமிழ்நாட்டுல இந்தியா அலைன்ஸ் விசஸ் இந்தியா அலைன்ஸ் போட்டியா இல்ல தமிழ்நாடு விசஸ் இந்தியா அலைன்ஸ் போட்டியா சார்? ஏன்னா சிஎம் ஒவ்வொரு முறையுமே சொல்லும்போது தமிழ்நாடு விசஸ் இந்தியா அலைன்ஸ் தான் சொல்றாங்க. அப்போ திமுக இந்தியா இருக்காங்க சார்? புரியல. இல்ல சார், சிஎம் பேசும்போது தமிழ்நாடு விசஸ் இந்தியா அலைன்ஸ்க்கு தான் போட்டி அப்படி சொல்லி சொல்றாரு. பட் திமுக இந்தியா அலைன்ஸ்ல தான் இருக்குது. ஏன் அதை சிஎம் சொல்ல மாட்டாரு? அவர் தான் தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்கிறார். இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் தலைமை யாரு? மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தான் அண்ணன் தளபதி தான். ரொம்ப தெளிவாயிடுங்க. இந்திய அளவுல கூட்டணிக்கு தலைமை வகித்தாரு சேர்பர்சன் எங்க அம்மையார் சோனியா காந்தி, அன்னை சோனியா காந்தி அவர்கள். சரிங்களா? அதனால இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவர் இந்தியா கூட்டணிக்கு அவர் தான். அதுல எந்த ஒரு தேர்தல் பல தேர்தலை சந்திச்சிருக்கோம். எல்லா தேர்தலும் வெற்றி தேர்தல். ஆகையால தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்காத, தமிழ்நாட்டு நலனை அக்கறை இல்லாத பாஜக, அக்கறை இல்லைன்னா கூட பரவாயில்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சர் திறம்பட செயல்படுகிறார், அது வேற. ஆனா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை நிதி 3450 கோடி ரூபாய் சமக்ரா சிக்ஷா அபியான் நிதி, 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி இப்ப ராம்ஜின்னு சொல்றாரு, அதுல 2000 கோடி கொடுக்கணும். எங்களுடைய உரிமைகள், தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் பறிக்கப்பட்டிருக்கு. ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போதும் பட்ஜெட்ல ஒரு முறையும் சும்மாவது ஒரு ஐவாசிங்காவது எதனா அறிவிப்பு செய்வாங்க. இப்ப தேர்தல் நடக்கிற ஏன் ஒரு அறிவிப்பு வரல, ஏன் ஒரு சிங்கிள் பைசா ஒதுக்கல? என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ தோல்வி. பிஜேபியோட ஒரே குறிக்கோள் அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும், அதிமுகவை விழுங்க வேண்டும். அதிமுகவை விழுங்கி அந்த கட்சியை 2 3 உடைத்து மகாராஷ்டிராவில் செய்தது போல் அங்க ஒரு குடும்பத்தில் சரத் பவார், அஜித் பவார் எடுத்துட்டாங்க. சிவசேனா ஷிண்டேவை எடுத்துட்டாங்க. பீகார்ல முடிச்சிட்டாங்க. எல்லா மாநிலத்திலும் முடிச்சிட்டாங்க. கடைசியா இப்ப இங்க பாமக 2 ஆக்கிட்டாங்க, அதிமுக 3 ஆக்கிட்டாங்க. இப்ப இருக்கிற அதிமுக சுவாகா பண்ணணும், ஆக்டோபஸ் மாதிரி. அவங்க திட்டமே அதிமுகவை கையில் எடுக்க வேண்டியதுதான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.